பண்ணிக்கங்க சார், நீங்க பண்ணிக்கங்க சார், உங்க ஆப்ஷன் தான். ஆனா இந்த பனிஷ்மெண்ட்டுக்கு மட்டும் நீங்க பேரா இருப்பீங்களா மனசம்? 2 பேரும் நொண்டி அடிச்சுட்டு போவீங்களா? நீங்க 2 பேரும் அது வரைக்கும் நொண்டி அடிச்சு போயிட்டு இது வரைக்கும் அடிச்சுட்டு போங்க. இது வரைக்கும் அடிச்சா போதும். லைட்டா நொண்டி. சூப்பர் சூப்பர், ஓகே சூப்பர். ஆஹா, நீ அவங்க ஆளை புடிச்சுக்கோ, நீ இவங்க ஆளை புடிச்சுக்கோ, 2 பேரும் அப்படியே வாங்க. அவர் பிஸ்கட் விட மாட்டேங்கிறார், கவனிச்சிங்களா? போலா 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 போலா. அத்த பிள்ளைல வீட்டோட 2 பேரும் லேடிஸா இருக்கீங்க. சரி. ஒருத்தர் ஜென்ஸ் ஆகிக்கிற மாதிரி நினைச்சுக்கீங்க. 2 பேரும் கை பிடிச்சிட்டு பேரா நடந்து போங்க. பேரா நடந்து போகணுமா? ஓகே. அத்த பிள்ளைங்கிறனால அண்ணன் என்னெல்லாம் பண்றாரு பாரு. சரி, ஓகே ஓகே. டிஜே கேன் யூ ட்ராக் ப்ளீஸ்? Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Look above the sky above. Also sky like a diamond The sky. in the sky. Very good, super. நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மேலே ஏறிவா, மல்லிகைக்கு கொண்டு வா, நடுவிட்டவே. நல்ல துணி செய். என்னது மேடம்? அந்த கடைசி லைன் மட்டும் சொல்லுங்களேன். பக்கத்துல வச்சு அந்த கடைசி லைன் மட்டும் திருப்பி சொல்லுங்க. ஏய் ஏய் ஏய், அது நிலா நிலா ஓடி வர நிலா காய் இல்லடா. ஓகே, சோ தேங்க் யூ. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கை தரல் கொடுத்தலாம். இந்த கப்பல் கூட இன்னொரு கப்பல் இருக்காங்க. அவங்க வந்தாதான் இவங்க அந்த பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க. வாங்க வாங்க வாங்க. இம்பார்ட்டன்டான டாஸ்க், எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஈகரா கவனிங்க. சரி, ஓகே. சோ இது என்ன டாஸ்க் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து அவங்க தனி பண்றீங்க. அவங்க வந்து எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி, நாட்களுக்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்களே, அந்த ப்ரப்போசல் சீக்வன்ஸ் திரும்பி இப்போ வந்து நம்ம பண்றோம். ஓகே, உங்களோட ப்ரப்போசல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எப்படி ப்ரப்போஸ் பண்ணீங்களோ அந்த டைம் இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்றீங்க. அந்த மாதிரி. ஓகே, மாப்பிள்ள கொஞ்சம் சிரமம் தான், பட் இருந்தாலும் ரிமைண்ட் பரவாயில்ல, இருந்தாலும் ரிமைண்ட். அண்ணா சொல்லுங்கண்ணா. செம கிரிஞ்சா இருக்குன்றாரு. அது இருந்தாலும் அந்த கிரிஞ்சை நாங்க பாக்கிறதுக்கு நாங்க ரெடியா. உண்மையாலுமே நான் ஜாலியா இருக்கேன். அதான் ரெக்கார்டிங் வீட்டுக்கு வரும். தேங்க்யூண்ணா. மேடம் அந்த அந்த ஒரு நிமிஷம், அந்த காதல் கதையை பற்றி ஒரு 2 வரியில எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேடம். இல்ல ஆக்சுவலா சொல்ல போனா இன்னை வரைக்கும் ஒரு ஃபார்மல் ப்ரொபோசிங் நடந்தது இல்ல. அவ்வளவுதான். அத முதல் தடவை அலுமினியம் வீட்டுல 25 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பண்றோம். அவ்வளவுதான். ஐயோ, சொல்லுங்க மேடம். ஃபார்மலா நடந்தது இல்ல, பட் இது எப்படி நடந்துச்சு? இல்ல இது ஆக்சுவலா அவரு தான் பேசினாரு. அவரு சொல்றப்ப வெக்க வருதே. சொல்லும்போது வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நாங்க ஆக்சுவலா ஒரு கேங்கர் இருந்தோம், அதில் நாங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவர் ஒரு நாள் என்கிட்ட சொன்னாரு, இல்ல இது ஃப்ரெண்ட்ஸா கண்டினியூ. ஒரு நிமிஷம், ஸ்கூல் குழந்தைகளை போங்க போங்க, ஓரமா போங்க போங்க போங்க. பெரியவங்க பேசுறத போங்க, குழந்தைகளுக்கு என்ன வெடிக்க. டேய் டேய், ஜன்னல் மூடு, கதவு சாத்துறா, ஜன்னல் சாத்துறா. சாத்திக்க, காதல கேட்க கூடாது. எங்கே செல்லும் இந்த நாளைக்கு அவங்க இன்ஸ்பிரேஷன் எடுக்க கூடாதுல்ல இல்லையா? அதனால சொல்லுங்க. ஹரி சொன்ன அப்படி எங்க அம்மா சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி மறுபடியும் லேட்டரான அவளுக்கு லைஃப்ல பிரச்சனை வந்துடக்கூடாது, அதனால நீ வந்து அவர்கிட்ட பழகிறதுனா யோசிச்சுட்டு பழகி இனிமே நிறுத்திக்கோ, என்ன பண்றது அப்படின்னு ஹரி கேட்ட. அப்படி நான் சிம்பிளா ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு நிமிஷம்க்கா, அப்பவே அவங்க அம்மா அவருக்கு ஒரு வார்னிங் கொடுத்தாரு. அவங்க என்ன அம்மா வார்னிங் அவர் கேட்கல. அத வந்து என்கிட்ட சொல்லிருக்க கூடாதுல்ல, சொல்லிருக்க கூடாது. சொல்லிட்டேன். அப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஹரி அப்படின்ட்டு. ஹரிக்கே ஷாக்கு. ஓ, அது எப்படி நடக்கும் அது எனக்கு தெரியாது, ஆனா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அது ஃபார்முலா எல்லாம் ஒண்ணும் இதெல்லாம் இல்ல. ஃபார்முலா அந்த ப்ரப்போசல் சீக்வென்ஸ் அதெல்லாம் எதுவும் இல்ல. அண்ணா கடைசியா லவ் யூ எப்ப சொன்னார் உங்களுக்கு? எப்ப சொல்லியிருப்பாரு? வாய்ப்பே இல்ல, வாய்ப்பே இல்ல. ஓகே, சோ அது வந்து ஒரு அழகான ஒரு மொமெண்ட்டை இப்ப ரீக்ரியேட் பண்றோம். அண்ணன் மைக்க கொடுங்க. ஓகே அண்ணா, அத நீங்க வந்து இப்ப அக்காவுக்கு வந்து நீங்க ப்ரப்போஸ் பண்ண போறீங்க. ஓகே இருங்க அண்ணா. அண்ணா அக்கா இங்க சும்மா ஜஸ்ட் போய் ஐ லவ் யூ சொல்லிட்டுல கையில போடக்கூடாது. ஓகே, அது நாங்க எல்லாமே அக்செப்டன்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் போடணும். ஹலோ, இங்க பாருங்க, விடுவோமா நாங்க? அடுத்தது மேடம் நீங்க செயின் போட போறீங்க. அடுத்து இருக்குண்ணா, மோதிரமே வந்துருச்சுண்ணா, அவ்வளவுதான். என் கடை உயிரை கொடுத்து வேலை செஞ்சு பூவெல்லாம் இருக்கு. அடுத்த பக்கம் கண்டிப்பா உங்க மனைவியோட தானே வரீங்க. ஓகே டன் அண்ணா. ஸோ அந்த ப்ரப்போசல் எங்களுக்கு ரொம்ப பிடித்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி கையில் அவங்களுக்கு மோதிரம் போட்டீங்கன்னா பரவாயில்ல. ஓகே ரெடி கைஸ், எல்லாம் ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். ரெடி?
Very good. Okay, over to Harina. Here we go. Sure. உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையே. இருடா அவங்க லவ் பண்ணிட்டா. எவனோ என்று நெடுநாள் இருந்தேன். இரவும் பகலும் சிந்தித்தேன். எவனே எங்க அண்ணனுக்கு என்ன ஆர்வம் பாரு. வா அப்படியா? சரி, அண்ணன் என்ன சொல்றாங்க, கியூட்டா கேட்கிறாரு. ஓகே, ஆனா உங்களுக்கு கியூட்டா ஒன்னு சொல்றேன்னா, டிஜே நம்ம அந்த ட்ராக் போடுங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னா, அவர் ஒரு ட்ராக் போடுவாருன்னா, அந்த ட்ராக்ல எப்படின்னா அதுல ஒரு விஷயம் நடக்கும். இதுல என்னன்னா, ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்கி ஒரு சுத்துவாங்க. அந்த டெய்லி நடக்கிறத நாங்க இங்க பாக்கணும் மேடம். ப்ளீஸ் மேடம். தீபா மேடம் சொல்லுங்க. அண்ணா மேடம் மைக்க கொடுங்க. நீங்க அந்த சைடு போங்க. அண்ணா இதெல்லாம் ரொம்ப போங்குண்ணா. நீ வாங்க, நான் வேற யாரோ நீ என்னமோ தெரியாத ஆளுன்னு நினைச்சு நான் தப்பு. மேடம் பரவாயில்ல மேடம், அவருக்குள்ள சாக்லேட் பாய், அவர் நம்ம எழுப்புறோம், கொடுங்க. உன்னை கண்டு வியந்தாரா, உன்னோடு காதல் சொல்லி நயந்தாரா. சரி நான் தான் ப்ரப்போஸ் பண்ணுவேன், இல்ல நான் தான் சொல்வேன். சரி. Always you are everything to me. ஓகே எனக்கு ரவுடித்தனமா இல்லை, எனக்கு புரியலையே. இது ஒரு ரொமான்டிக்கா இல்லாம ஒரு மாதிரி உனக்கு ஏதோ ஒரு வாழ்க்கை கொடுத்துட்ட, அதனால உனக்கு லவ் யூ அப்படிலாம் இல்லக்கா. அப்படி ஒரு மாதிரி உள்ள இருந்து வரணும்லக்கா. இப்ப எங்க முன்னாடி சொல்லுங்களேன், டெய்லி நீங்க சொல்றத டெய்லி நாங்க வீட்டுக்கு வர முடியுமா லவ் யூ கேட்கறதுக்கு? கமான் கா, ரெடி, கேமரா ரோலிங் அண்ட் ஆக்ஷன். உங்களுக்கே போல மேடம், உங்களால முடியும். யூ கேன் டு இட். டீச்சர்ஸ் ப்ளீஸ் கண்ண முடிக்கங்க மேடம். அதாவது 8வதுல ப்ரப்போஸ் பண்றப்ப டீச்சர்ஸ் இல்லையா, இப்ப இருக்கிறப்ப டீச்சர்ஸ். என்னங்க எனக்கு ஒன்றும் புரியல, வாட் இஸ் திஸ்? சரி மேடம், டீச்சர்ஸ்க்கு இந்த ஜோக் ரீச் ஆயிருந்தா இவங்க எவ்வளவு அந்த அளவுக்கு லவ் பண்ணிருக்காங்க தெரியாதா மேடம்? மேடம் 8th ஸ்டாண்டர்ட்ல மேடம் நீங்க சொன்னீங்களா, கிளாஸ்ல நீங்க இருக்கிறப்ப என்ன நடந்திருக்கு பாத்தீங்களா மேடம்? எப்படி நீங்க மிஸ்ஸோட பார்வையில் எப்படி நீங்க தப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியல. ரெடி? சோ அத வந்து மேடம் இப்படிதான் மேடம் தப்பிச்சாங்க, அதை நீங்க பாருங்க மேடம். ஓகே ரெடி? சோ டிஜே 3 2 1. I love you so much. சிவகார்த்திகேயன். ஓகே சூப்பர். எதனால வை? ரொம்ப பக்கத்து வீட்டு பாய் மாதிரி இருப்பா. ரொம்ப பக்கத்து வீட்டு பையமா இருப்பாரா? லைக் இந்த சைடு ஆக்சுவலி. ஐ மீன் திருச்சி சைடு, தஞ்சாவூர் சைடு. ஓகே நெக்ஸ்ட் கொடுங்க மேடம். மைக் மேடம் சொல்லுங்க, உங்களோட ட்ரீம் பாய். அஜித்தை வச்சுக்கலாமா மேடம்? நீங்க வச்சுக்கோங்க மேடம், நான் ஏன் வச்சுக்கணும்? பட்சல் அஜித், ரைட்? ஓகே சோ நெக்ஸ்ட் மேடம் சொல்லுங்க, உங்களோட ட்ரீம் பாய். மாதவன். வாவ் சூப்பர். ஏன் மேடம் ஒய் மாதவன்? அந்த என்றென்றும் புன்னகை. என்றென்றும் புன்னகையில இருந்து அந்த புன்னகையோட அப்படி பிடிச்சா, ஐயோ அன்னைக்கு விழுந்தவங்க. ஓகே கிரேட் சூப்பர். நெக்ஸ்ட் மேடம் சொல்லுங்க, நீங்க உங்களோட ட்ரீம் பாய். ஆல்வேஸ் ஏகே. வாவ் ஏகே, ஆல்வேஸ் ஏகே. கிரேட். நிறைய அஜித். நீங்க ஏகே மட்டும் சொல்லுங்க மேடம், சும்மா அதைவே காப்பி பேஸ்ட் பண்ணி சொல்லக்கூடாது மேடம். சரி இனிமே கொடுங்க மைக்கேல் மேடம் கொடுங்க. மேடம் எந்த படம் அஜித் மேடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? இது போங்கு. ஆசை. ஆசை. ஓகே நீங்க மேடம்? அஜித். ஓகே எந்த படம் அஜித் மேடம் உங்களுக்கு? உங்களுக்கு ஆசை. அமராவதி. ஓகே கிரேட் சூப்பர். நெக்ஸ்ட் விஜய். ஓகே வை விஜய் மேடம்? பூவை உனக்காகல இருந்து ரொம்ப பிடிக்கும். ஓ ஃபர்ஸ்ட் மூவில இருந்து. அதுல இருந்து மேடம். ஓகே விஜய் எதுக்கு மேடம்? வை விஜய் மேடம்? உங்க பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி அவரு இருக்காரா? அப்படி வச்சுக்கலாம். ஐயோ சரி மேடம். ஓகே வச்சுக்கலாம். ஓகே மேடம் சொல்லுங்க மேடம், உங்களோட ட்ரீம் பாய். சூர்யா. எதனால மேடம் சூர்யா? வை சூர்யா?